Hello guys, welcome to Tamil with Ramya Vlogs. இன்னைக்கு நம்ம vlogல ரொம்ப குயிக்கா அதே நேரத்துல one partல பண்ணக்கூடிய chicken gravy தான் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க ingredients பார்த்தறலாம். இதுக்கு 1/2 kg chicken, அதுக்கு அப்புறமா அரைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். தக்காளி ஒரு தக்காளி, கஸ்தூரி மேத்தி எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட இல்லை அப்படினா மல்லி செடியை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கப் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இதை நம்ம எப்படி ஒன் பார்ட்டில் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு அரைக்க வேண்டியது என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் தயிர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறலாம். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு தக்காளி, இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு கிட்ட நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இதையும் இதோட சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா இந்த மசாலா பொடியெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே மொத்தமாக இதில் சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நம்ம இது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம சிக்கனுக்கு மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சிக்கனில் அதை ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா மசாலாவும் போட்டுட்டு இது கூடவே இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிறலாம். இந்த ஸ்பூனில் நான் 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து தேவைன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆனியன் வதக்க போகிறோம். அது வரைக்கும் இது ஊறட்டும். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம பிரியாணி இலை எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுக்கிறலாம். ஒரு பிரியாணி இலை எடுத்துருக்கோம் இல்லையா, அதை 2ஆக பிச்சு நான் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் 1 கப் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதை கூடயே சேர்த்துக்கிறலாம். நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நல்லா முருகலாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன், இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறலாம். அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த பவுலில் உள்ள மசாலா எல்லாத்தையும் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலா அலசின தண்ணி எல்லாத்தையுமே நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மசாலா போடும்போது மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் வச்சு நல்லா மூடிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அது நல்லா கொதித்து மேலே எண்ணெய் மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. இதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஒரு லிட் எடுத்து மூடிட்டு அதை ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு 4 மணி நேரம் ஆகுது. இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பர், நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா சிக்கன் வெந்துட்டு மேலே வந்துருச்சு. இதுதான் பக்குவம். இப்போ நம்மளுக்கு சூப்பராக தகன்னு நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தியை தூவிக்கிறலாம். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லிச்செடி போட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்துட்டு இதை அப்படியே இதில் மேலே தூவி விட்டுறேன். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து காலையில் ரொம்ப அவசரமாக செய்கிறோம், அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.